ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாமில் லைக்கனில் ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக நம்ம லைக்கனோட பழைய சிலபஸை புது சிலபஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இங்கே எந்த ஒரு சின்ன வித்தியாசமும் இல்லை. அப்படியே ரெண்டு சிலபஸும் சேம் தான். பழைய சிலபஸ்ல உள்ள டாபிக்கை புது சிலபஸ்ல அதோட சப் டாபிக்கோட சேர்த்து கொடுத்ததுனால உங்களுக்கு புது சிலபஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. உதாரணமா சொல்லணும்னா, பழைய சிலபஸ்ல கிளாசிபிகேஷன் அப்படின்னு கொடுத்த அந்த டாபிக்கை தான் புது சிலபஸ்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் லைக்கன் பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜி, ஹேபிடட், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்கல் பார்ட்னர் அப்படின்னு அதோட சப் டாபிக்கோட சேர்த்து டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வெறும் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாலும் நம்ம அதே தான் படிக்க போகிறோம். இப்படி டீட்டெயிலாக கொடுத்ததுனாலையும் நம்ம அதே தான் படிக்க போகிறோம். ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. அதே போல தான் இங்கே எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக்கன்லையும் லைக்கனோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் நிறைய சப் டாபிக் உண்டு. அதில் ஒரு சப் டாபிக் தான் இந்த லைக்கன் அஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அப்படிங்கிறது. லைக்கன் எப்படி மெடிசினல் யூஸ்க்காக பயன்படுது, லைக்கன் எப்படி ஃபுட்டுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதோட சேர்த்து லைக்கன் ஆஸ் இண்டிகேட்டர் ஆஃப் பொல்யூஷன் அப்படிங்கிற டாப்பிக்கையும் நம்ம படிப்போம். இங்கே அந்த சப் டாப்பிக்கையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற சப் டாப்பிக்கை மென்ஷன் பண்ணாமல் இதை மட்டும் மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால இந்த லைக்கன் ஆஸ் இண்டிகேட்டர் ஆஃப் பொல்யூஷனை கொஞ்சம் டீட்டெயிலாக கவனமாக படிச்சுக்கோங்க. இதே போல தான் ஜென்ரல் அக்கௌண்ட் ஆஃப் லைக்கனும் ஸ்ட்ரக்சர், நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் ஷார்ட்டாக கொடுத்த அந்த டாப்பிக்கை இங்கே ஆஸ்கோலைக்கன், பெசிடியோலைக்கன், டியூட்டிரோலைக்கனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன், இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஃபைகோபியான் அண்ட் மைகோபியான்னு டீட்டெயிலாக தந்திருக்கிறாங்க. மற்றபடி பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ 100% பழைய சிலபஸும் புது சிலபஸும் எக்ஸாக்டாக சேம் தான். ஒரு சின்ன ஃப்ராக்ஷனில் கூட இது டிஃபர் ஆகலை. இப்போ இந்த லைக்கனோட பழைய சிலபஸ்ல ப்ரீவியஸா என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ அது இந்த புது சிலபஸ்ல லைக்கன்ல எந்தெந்த டாப்பிக்கை நீங்க அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும், எப்படி இங்க இருந்து கேள்வி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா நம்ம 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல லைக்கன்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2013 கேட்டிருக்கிற கொஸ்டின், சலாசினிக் ஆசிட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம். இந்த சலாசினிக் ஆசிட் கீழே இருக்கக்கூடிய எந்த லைக்கன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் இங்க கொடுத்திருக்கிற மாதிரி ராமலினா சிலிகோசா அப்படிங்கிறது தான். இங்க இந்த தாவரத்தோட படத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இங்க இதோட படத்தை கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கம், இந்த படத்தை பார்க்கும்போது இதோட நேம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த ராமலினா சிலிகுவோசா அப்படிங்கிற லைக்கனுக்கு சி ஐஓரி அப்படிங்கிற காமன் நேம் இருக்கு. தமிழ்ல இத கடல் தந்தம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா லைக்கன்ஸ் மரப்பட்டைகள்லையும் ஈரப்பதமான இடங்கள்லையும் வளரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இந்த சி ஐஓரி அப்படிங்கிற லைக்கன் ஷீஷோருக்கு அருகில இருக்கக்கூடிய பாறைகள்ல அதிகமா வளர்ந்து காணப்படுது. இங்க ரெண்டாவதா உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், சாக்சிகோலஸ் ரெஃபர்ஸ் டு. அதாவது சாக்சிகோலஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, ராக்குக்கு மேல வளரக்கூடிய லைக்கனை தான் நம்ம சாக்சிகோலஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாக்சிகோலஸ் லைக்கனுக்கான எக்ஸாம்பிள் வெரிகேரியா, பூரினா, டெர்மட்டோகார்பான், ஜாந்தோரா அப்படிங்கிறதெல்லாம் இதோட உதாரணம். இதே போல இங்க கொடுத்திருக்கிற மற்ற ஆப்ஷனை பாத்தீங்கன்னா, லைக்கன் க்ரோயிங் ஆன் வுட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு லிக்னிகோலஸ் அப்படின்னு பேரு. அதே போல கிரவுண்ட்ல வளரக்கூடிய லைக்கனை டெரிகோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக்கன் மரப்பட்டைகள் மேல வளர்ந்தா, அதாவது பார்க்ல வளர்ந்தா அத கார்டிகோலஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க லிக்னிகோலஸுக்கான எக்ஸாம்பிள், டெரிகோலஸ் லைக்கனுக்கான எக்ஸாம்பிள், கார்டிகோலஸ் லைக்கனுக்கான எக்ஸாம்பிளையும் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இதை தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல இதுல இருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம்.
அடுத்ததா 2015 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல லைக்கன்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க கேட்டிருக்கிற முதல் கொஸ்டின் ஃபங்கல் பார்ட்னர் இன் லைக்கன் டேலஸ் இஸ் கால்டஸ் அப்படிங்கிறது. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், உங்களுக்கே ஆன்சர் தெரியும். ஒரு லைக்கன் ஃபங்கை அண்ட் ஆல்கே ரெண்டும் இணைஞ்சதுனால உருவானதுதான் லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய டேலஸ். இங்க இருக்கக்கூடிய ஃபங்கல் பார்ட்னரை நம்ம மைக்கோபயாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க மைக்கோ அப்படின்னாலே அது ஃபங்கஸை தான் டினோட் பண்ணுது. ஃபங்கஸை பத்தி படிக்கக்கூடிய படிப்பை நம்ம மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இந்த லைக்கன் டேலஸ்ல இருக்கக்கூடிய ஆல்கல் பார்ட்னரை பைக்கோபியாண்ட் அல்லது போட்டோபியாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஆல்கேவை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பைக்காலஜி அப்படின்னு பேர் இருக்கு. அடுத்த கொஸ்டின், அஸ்னியா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது அஸ்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கன் எந்த வகை லைக்கனுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் கிரிட்டிகோஸ் லைக்கன் அப்படிங்கிறது தான். பொதுவா லைக்கனை மார்பாலஜியை அடிப்படையா வச்சு 3 வகையா பிரிப்போம்: கிரஸ்டோஸ், ஃபோலியோஸ், ஃப்ரிட்டிகோஸ் அப்படின்னு. இங்க ஃப்ரிட்டிகோஸ் லைக்கனுக்கு கீழே தான் இந்த அஸ்னியா அப்படிங்கிற லைக்கன் வருது. இது மட்டும் இல்லாம ஃப்ரிட்டிகோஸ் வகை லைக்கனுக்கு வேற சில உதாரணங்களும் இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளாடோனியா, அலெக்டோரியா, ராமலினா, லெத்தாரா, பிரையோரியா இது எல்லாமே ஃப்ரிட்டிகோஸ் வகை லைக்கன் தான். அடுத்ததா நம்ம 2017 டிஆர்பி எக்ஸாம்ல லைக்கன்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க கேட்டிருக்கிற முதல் கொஸ்டின், த லைக்கன் ப்ரொடியூசிங் அ பெரிதீசியம் ஆஸ் அ ஃப்ரூட்டிங் பாடி இஸ். அதாவது லைக்கன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டைம்ல அப்போதீசியம், பெரிதீசியம், கிளைஸ்டோதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான ஃப்ரூட்டிங் பாடிஸை உருவாக்கும். இதுல கீழே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ல எந்த வகையான லைக்கன் பெரிதீசியத்தை உருவாக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் நான் இங்க கொடுத்திருக்கிற மாதிரி டெர்மட்டோகார்பான் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம லைக்கன்ல பைரினோகார்பே அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்ல வரக்கூடிய எல்லா வகையான லைக்கன்களும் இந்த பெரிதீசியத்தை தான் ஃப்ரூட்டிங் பாடியா உருவாக்குது. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆஃப் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க இதுக்கு சரியான ஆன்சர் லொபேரியா அப்படிங்கிறது தான். இந்த லொபேரியா பல்மோனரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான லைக்கன் டியூபர்குலோசிஸ் அதாவது டிபிக்கும் லங்ஸ் ரிலேட்டடான டிசீஸ்க்கும் இதுல இருந்து மருந்து எடுக்கிறாங்க. அதனால இங்க கொடுத்துருக்கக்கூடிய லைக்கன்கள்ல அதிக மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்தது இந்த லொபேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கன் தான். அடுத்ததா 2019 டிஆர்பி எக்ஸாம்ல லைக்கன்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெத்தாரியா உல்ஃபினஸ் எனும் லைக்கன் பொதுவாக அறியப்படுவது எவ்வாறு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த லைக்கனுக்கு உல்ஃப் மாஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதை ஏன் இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, யூரோப் மாதிரியான நாடுகள்ல ரொம்ப பழைய காலத்துல இருந்தே நரி மற்றும் ஓநாய் மாதிரியான விலங்குகளை கொல்றதுக்கு இந்த லைக்கனை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால இந்த லைக்கனுக்கு உல்ஃப் மாஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. லைக்கனில் ஆஸ்கஸ்களுக்கு மேற்பகுதியில் தோன்றி கீழ் நோக்கி வளரும் ஹமாதீசியல் உறுப்புகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவா இந்த பகுதியை தான் நம்ம ஆஸ்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்கையோட மேல் பகுதியில இருந்து தோன்றி கீழ் நோக்கி வளரக்கூடிய இந்த உறுப்புக்கு தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த உறுப்பை நம்ம பெரிபைசைடஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், லைக்கன் உடலத்தில் உள்ள 98% பூஞ்சை உயிரி இவ்வகுப்பை சார்ந்தது அப்படிங்கிறது கொஸ்டின். பொதுவா பூஞ்சையோட ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடோமைசிட்ஸ் அப்படிங்கிற இந்த முக்கிய வகுப்பை சேர்ந்த பூஞ்சைகள் தான் பாசியோட சேர்ந்து லைக்கன் உடலத்தை உருவாக்கி இருக்கும். இதுல 98% அதிகபட்சமா ஆஸ்கோமைசிட்ஸ் வகுப்பை சேர்ந்த பூஞ்சைகள் தான் பாசிகளோட சேர்ந்து லைக்கன்
உடலத்தை உருவாக்குது. கடைசியா 2022ல நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல லைக்கன்ல இருந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடிய லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான். இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் இதுல இருந்து 2 கேள்வி கேட்கத்தான் செய்யறாங்க. கடைசி 2022 டிஆர்பில தான் இங்க இருந்து எந்த ஒரு கேள்வியும் வரல. அதுக்கு முன்னாடி கன்சிஸ்டண்டா இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்ன மாதிரி இந்த லைக்கன் அப்படிங்கிற டாபிக்க ஜெனரல் கேரக்டர், கிளாசிபிகேஷன், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னு 3 பகுதியா பிரிக்க முடியும். இங்க இந்த 3 பகுதியை நல்லா படிச்சுக்கோங்க. அதிக இம்பார்ட்டன்ஸ் கிளாசிபிகேஷனுக்கும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸுக்கும் கொடுங்க. இந்த லைக்கனுக்கான நோட்ஸ் நீங்க பொதுவா மற்ற புக்ல காலேஜ் பாட்னியோ அல்லது வேற சில புக்குகளையோ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் அல்லது 3 பக்கம் அளவுக்கு தான் தந்திருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஃபங்கை பை வசிஷ்தா புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா புக்கோட பின்பகுதியில ஸ்பெசிஃபிக்கா லைக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அங்க இதை கொஞ்சம் டீட்டெயிலா தந்திருப்பாங்க. அது லைக்கனை படிக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். நீங்க லைக்கனை பத்தி டீட்டெயிலா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக்கன் பயாலஜி அப்படின்னு ஒரு செப்பரேட் புக்கே இருக்குது. ஆனா இந்த புக்கு ஒரு ஃபாரின் ஆத்தர் புக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். உங்களால முடியும்னா அந்த புக்கை படிக்கலாம். பட் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு லைக்கன்ல தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ தேவைப்படக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.